பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷத்தில், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இதனாலின் செய்தியாக வெளிச்சமே மகிழ்ச்சி. சில அநேகருக்கு இரவு எனக்கு பிடிக்கும், ஏனென்றால் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் நட்சத்திரங்களை நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பது பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். குளிர்ச்சியான அந்த இரவுகள் ஒரு பெரிய மன அமைதியை தரும். ஆனால் இரவுகள் எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. முக்கியமாக மனநோயாளிகள், மருத்துவமனையில் இருக்கிற அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு நோயாளிகளின் இரவு நேரத்தை மிகுந்த வேதனையோடு கழிக்கிறார்கள். வெளிச்சம் வராதா என்று சொல்லி நம்முடைய உறவினர்கள் நம்மளை பார்க்க வரமாட்டார்களாம், ஏதாச்சும் ஒரு ஆறுதலமான செய்தி கிடைக்காத சொல்லி இயங்குவார்கள். மருத்துவமனைகளில் மரணங்களில் அதிகமான மரணங்கள் இரவில் தான் ஏற்படுகின்றன. மகிழ்ச்சியும் நல்ல உடல் நலமும் இல்லாத நிலைக்கு இருட்டு என்று அங்கே துன்பப்படுவோர் நினைக்கிறார்கள். தேவனுக்கு அன்பான விசுவாச பிரிவுகளே, அநேக வேதனையிலே நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனையான இரவுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் வரும் என்பதை சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார். சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது. பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார். யோவான் 14:2 வாசிக்கும் போது இந்த இடம் எப்படிப்பட்டது இருக்கும் என்பதை குறித்து பவுல் சொல்கிறார். உற்சாகம் தருகிறது. அந்த 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும் போது, தேவன் நம்மேல் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காதவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும் போது, சீக்கிரமாய் இருள் சென்று வெளிச்சம் வந்துவிடும், சீக்கிரமாய் இருள் சென்று வெளிச்சம் வந்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தில் சென்று சீக்கிரமாக அந்த வெளிச்சம் வர இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் நானும் காண இருக்கிறோம். மோசமான சூழ்நிலைகளை நாங்கள் நானும் சந்தித்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே நாம் இருந்தாலும், மிகுந்த ஆற்றலை தரக்கூடிய ஒரு வேதம் சொல்கிறது உங்களுக்கும் எனக்கும். எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வற்புறுத்துகிறது. தாவீதுடைய வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது அங்கே பாடிய பாடல் சங்கீதம் 30 ஜெபத்திற்கு பதில் தந்த அந்த மகிழ்ச்சியான நேரத்தை பற்றி அது பாடுகிறது. அன்றியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. நாமும் அவற்றை பெற்றுக்கொண்டால் சந்தோஷமாக இருக்கும். தேவனில் சந்தோஷமாய் நாம் இருப்போம். அப்படியேப்பட்ட துன்பங்கள் விலகி போகும். அந்த வெளிச்சமே மகிழ்ச்சி. அந்த வெளிச்சத்தின் தேவன் வெகு சீக்கிரமாய் வரையறுக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.